அண்ட் அப்படியே சைட் டிசைனுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் 15 inch அலாய்ஸ் தான். நீங்கள் டிஜெட் வாங்கினீங்கன்னா 16 inch அலாய்ஸ் வரும். ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. அண்ட் இந்த சைட் ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய மெயின் டிசைன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது இந்த ஷோல்டர் லைன் இல்லை வெயிஸ்ட் லைன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரியர் பூட்டினுடைய அந்த லிப்பிலிருந்து அப்படியே ஃபாலோ ஆகி ஃப்ரண்ட் ஃபெண்டரில் வந்து முடியுது இந்த வீல் ஆர்ச்சில். அண்ட் குட்டியாக சின்ன ப்ரொட்ரூடிங்கான வீல் ஆர்ச்சஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் அலாய் வீல்லையும் உங்களுக்கு ஃபியட்டோடைய லோகோ. அண்ட் இந்த இடத்துல ஃபெண்டரில் உங்களுக்கு மல்டிஜெட் அப்படிங்கிற அந்த இன்ஜினுடைய வேரியன்ட் பேட்சிங் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் உங்களுக்கு சைடு இண்டிகேட்டர்னுடைய அந்த லைட் அப்படிங்கிறது வரும் ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட்டில். ஸோ ஃபேஸ் லிஃப்ட் ஆனதில் உங்களுக்கு வந்து இந்த சைடு மிரர்ஸ்லேயே உங்களுக்கு எல்இடியில் சைடு இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துட்டதுனால இந்த இடத்துல உங்களுக்கு பேட்சிங் கொடுத்துட்டாங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஒரு சின்ன குவார்டர் கிளாஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு சிமெட்ரிக்காக உங்களுக்கு ரியர்லேயும் உங்களுக்கு ஒரு குவார்டர் கிளாஸ் அப்படிங்கிறது வந்துடுது. அண்ட் உங்களுக்கு டாப் எண்டில் இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பி பில்லரும் இந்த சி பில்லரும் பிளாக் அவுட் பண்ணி இந்த விண்டோ லைன் வந்து ஃபுல்லாக பிளாக் அவுட்டாக கொடுத்துருப்பாங்க. அது ஒரு லுக் என்ஹான்ஸ்மெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த காரினுடைய டைமென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் லெங்த் உங்களுக்கு 4.5 மீட்டர்ஸும், வீல் பேஸ் உங்களுக்கு 2.6 மீட்டர்ஸும், அண்ட் ஹைட் உங்களுக்கு 1.4 மீட்டர்ஸும், அதே மாதிரி விட்த் உங்களுக்கு 1.7 மீட்டர்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு ப்ராப்பர் 3 பாக்ஸ் செடானுடைய அந்த ஒரு டைமென்ஷன்ஸ் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அண்ட் இப்போ தான் நம்ம வந்து அந்த 4 மீட்டர்ஸுக்குள்ளே இருக்கிற கார்லாம் சொல்லிட்டு இருக்கோம்ல, ஸோ இது வந்து அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு மிட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய செடான் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த வெஹிக்கிளுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு 170 mm கிரவுண்ட் கிளியரன்ஸோடைய ஒரு கார். சிட்டியில் டிரைவ் பண்ணுறதுக்கு செடான் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு அது ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் அந்த டிஜெட் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீல் வந்து பெருசாக இருக்கிறதுனாலையும் லைட்டாக உங்களுக்கு அந்த சஸ்பென்ஷன் ட்வீக்ஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்கிறாங்கன்றதுனாலையும் உங்களுக்கு வந்து 185 mm அப்படிங்கிறது கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைக்கும். ஒரு 10 to 15 mm ஜாஸ்தியாக கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஃபியூல் ஃபில் பண்ணுறதுக்கான கேப் ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க டிரைவர் சைடில். அண்ட் இந்த வெதர் ஸ்ட்ரிப்னு சொல்லக்கூடியது இங்கே பார்த்தீங்களா குரோமோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ப்ரீமியமான கார் அப்படிங்கிறத நமக்கு காட்டுற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த டோர் ஹேண்டில்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஒரு ஃப்ளாப் டைப் டோர் ஹேண்டில்ஸ் தான். பட் இருந்தாலும் அதில் குரோம் ஃபினிஷ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் எல்லாம் வந்துருச்சு. புல் டைப் டோர் ஹேண்டில்ஸே வந்து இப்போ வந்து அவுடேட்டட்னு சொல்கிறாங்க. ஸோ இது கண்டிப்பாக இன்றைக்கி இருக்க ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அவுடேட்டட் தான் சொல்லுவாங்க. பட் இந்த புல் டைப் டோர் ஹேண்டிலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் அண்ட் ஸ்டைலிங்கில் கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக இது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.